மைனி, நீங்கள் தான் ஆஸ்பத்திரியிலேருந்து வந்தாச்சுல்ல, நான் எங்கள் வீட்டுக்காரர் வீட்டுக்கு போட்டுமா? என்ன அவசர ராசாத்தி? வராதவங்க வந்திருக்கீங்க, உடனே வீட்டுக்கு போகணுங்க. ஒரு வாரம் இங்கே தான் இருக்கணும். அங்கே ஊரில் பல சோழியை போட்டுட்டு வந்திருக்கோம்ல. எந்த சோழியாக இருந்தாலும் சரி, ஒரு வாரம் கழிச்சு போய் பார்த்துக்கிடலாம். மைனி, நான் கேட்கணேன்னு தப்பாக நினச்சிக்கிடாதீங்க. என்னது டீ? கேளு. இந்த பிள்ளை என்ன சாதி, யார் என்னன்னு தெரியாமல் அலெக்ஸுக்கு பிடிச்சி கட்டி வச்சிருக்கீங்க. கல்யாணம் முடிஞ்சு 14 வருஷம் ஆகுது ராசாத்தி. அவள் எந்த ஜாதியாக இருந்த என்ன, எந்த மதமாக இருந்தா என்ன, அவள் நம்ம வீட்டு மருமகா. இப்போ எதுக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கே? எனக்கு அப்படிலாம் ஏற்றுக்கிட முடியல மைனி. வேற சாதி பிள்ளையா இருக்கால்ல, அவளை கொண்டு வந்து வீட்டில் வச்சிருக்கீங்க. அவள் நடு வீட்டுக்குள்ளே நடமாடிக்கிட்டு அலையிறது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்னட்டு இப்படி சொல்லுதே? எனக்கெல்லாம் பிடிக்கவே இல்லை மைனி. அவள் ஆளும் அவள் மூஞ்சில் அடிச்சிருக்கிற சுண்ணாம்பையும் பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி கொமட்டிக்கிட்டு வருது. அப்படிலாம் சொல்லாத டீ. மாலை ரொம்ப நல்ல பிள்ளை. அவள் மனசு தங்கமான மனசு. அவள் கூட ஒரு 2 நாளைக்கு நீ பழகி பாரு, உனக்கே அவளை ரொம்ப பிடிச்சிரும். அதெல்லாம் நடக்கவே நடக்காது மைனி. எனக்கெல்லாம் ஒருத்தவங்களை பிடிக்காம போயிட்டுன்னா கடைசி வரைக்கும் பிடிக்கவே செய்யாது. ஏன்ட்டி இப்படி பண்ணுதே? அவங்க கல்யாணத்துக்கு வரமாட்டேன்னு கோச்சிக்கிட்டு ஊர்லேயே உட்காந்துக்கிட்டே இப்பவும் இப்படி பேசுதே. அவள் காதல கதில் விழுந்துற போது அவள் மனசு கஷ்டப்படும்ல. அப்படிலாம் பேசாத. கல்யாணத்தை நம்ம சாதி பிள்ளைன்னா ஒரு மண்டபம் கிண்டபம் பிடிச்சி பெருசாக வச்சிருக்கலாம். வேற சாதி பிள்ளைன்னு திருட்டு தள்ளி தானே கெட்டுனீங்க. திருட்டு தலையெல்லாம் ஒன்றும் கெட்டலை. மாலா வீட்டில் சம்மதிக்கல, நம்ம மட்டும் சம்மதிச்சு ஓஹோன்னு கல்யாண மண்டபம் பிடிச்சி வச்சோம்னா அப்புறம் அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்குலாம் அவன் மேலே கோவம் வரும்ல. அதனால தான் சரி சிம்பிளாக கோயிலில் வச்சு கல்யாணத்தை முடிச்சுக்கிடுவோமேனு முடித்தோம். எத்தே சித்தி, இந்தாங்க 2 பேரும் சூப்பு குடிங்க. சூப்பா? இப்போ தானே இட்லி தின்னுட்டு வந்து உட்காந்துருக்கு, அதுக்குள்ளேயா சூப்பு? என்ன சூப்புமா? எத்தே நல்லி எலும்பு சூப்புத்தே. டாக்டர் உங்களை குடிக்க சொல்லியிருக்காரு, இந்தாங்க குடிங்க. ஏம்மா தாயே, டாக்டர் கொடுக்க சொன்னாரு டாக்டர் கொடுக்க சொன்னாருன்னு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை என்னத்தையாவது கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்க. நான் இப்படி சாப்பிட்டே மயங்கிருவேன் போலையே. சாப்பிட்டு மயங்கினா கூட பரவாயில்ல, முதல்ல குடிச்சு உடம்ப தேத்துங்க. சாப்பிட்டு மயங்கினா பரவாயில்லையா? அப்போனா எங்கள் மைனி மயக்கம் போட்டு உழணுன்னு தான் ஒன்று ஒன்றா கொடுத்துக்கிட்டே இருக்கியோ? ஐயோ சித்தி, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். எங்கள் அத்தை சாப்பிட்டுட்டுலாம் மயங்கி விழ மாட்டாங்க. நீங்கள் பாருங்க, நேற்று ஆஸ்பத்திரியிலேருந்து வரும்போது எப்படியோ ஆள் கிடந்தாங்க. இப்போ கொஞ்சம் தெளிவாயிட்டாங்க பார்த்தீங்களா? நல்லா சாப்பிட போய் தான் அப்படி இருக்காங்க. ஆமாட்டி ராசாத்தி, மாலை எது கொடுத்தாலும் என் நல்லதுக்கு தான் கொடுப்பா. எத்தே காலையில் நீங்கள் வெறும் 2 இட்லி தானே சாப்பிட்டீங்க, அது எந்த மூளைக்கு காணும்? அதனால தான் சூப்பு வச்சு கொண்டு வந்தேன். இப்போ சூப்பு குடிங்க, கொஞ்ச நேரம் கழித்து உங்களுக்கு ஜூஸ் போட்டு தரேன். கையில் வச்சிருக்கிற சூப்புக்கே விட தெரியல, அடுத்து ஜூஸ் வேறையா? மாலா, இன்னைக்கு மகளிர் குழு கூட்டம் இருக்குல்ல, ஞாபகம் இல்லையோ உனக்கு? போகணும்ல? ஆமாத்தே, போகணும். ஒரு 11 மணி வாக்கில் போனால் போதும்ல. வேலையெல்லாம் முடிச்சுட்டு போகிறேன், நீங்கள் இருங்கன்னு நான் மட்டும் போயிட்டு வரேன். நானும் குழுவில் இருக்கமுல்ல மருமகளே, நானும் வரணும்ல. எத்தே உங்களுக்கு உடம்பு சரியில்லை, நீங்கள் வரமாட்டீங்கன்னு நான் சொல்லிடுறேன், யாரும் கேட்க மாட்டாங்க. மைனி, நீங்கள் கூட்டத்துக்கு போனால் போயிட்டு வாங்க. மகளிர் குழு கூட்டத்தில் ஏதாட்டும் ஒன்று சொல்லுவாளுக, லோனுக்குன்னு தருவாளுக. நீங்கள் போனால் போயிட்டு வாங்க, நான் உங்களுக்கு சோறு பொங்கி வைக்கேன். ஐயோ வேண்டாம் சித்தி, சாப்பாடு நான் செஞ்சுக்கிடுதேன். நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் செஞ்சு கஷ்டப்பட வேண்டாம். கூட்டம் சீக்கிரம் முடிஞ்சிரும், நான் வந்து செஞ்சிருவேன். ஏம்மா, இது எங்கள் மைனி வீடு தானே, இங்கே நான் சோறு பொங்கக்கூடாதா? அந்த உரிமையெல்லாம் எங்களுக்கெல்லாம் இல்லையா? ஐயோ என்ன சித்தி இப்படி சொல்லுதீங்க? இது உங்கள் வீடு, உங்களுக்கு இல்லாத உரிமையா? நீங்கள் எது வேணாலும் செய்யலாம். உங்களை போட்டு கஷ்டப்படுத்த வேண்டாமே, எல்லாருக்கும் நம்மளே எல்லாம் செய்வோமேன்னு பார்த்தேன். ஏன் மைனிக்கு செஞ்சு கொடுக்கறதுல எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைம்மா, நான் செஞ்சு கொடுக்கேன். அப்போனா சரி சித்தி, அடுப்பங்கரையில் காய்கறிலாம் இருக்குது, நான் எடுத்து கொடுக்கேன். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, சாம்பார் தான் வைக்கணும், சரியா? சாம்பார் தானே வைக்கணும், அதெல்லாம் நான் வச்சிருந்தேன். நீங்கள் மாமியார் மருமகளும் கூட்டத்துக்கு போயிட்டு வாங்க. பிறவு என்ன டீ? ராசாத்தி எல்லா வேலையும் முடிச்சிருந்தேங்கல்ல. என் தம்பி கூட இருந்து ஏதாவது உதவி செய்வான், 2 பேரும் சேர்ந்து செய்வாங்க. நம்ம கூட்டத்துக்கு பார்த்துட்டு வந்துடுவோம். எத்தே உங்களுக்கு வெயிலுக்குள்ளே வர முடியுமாத்தே? மாரத்தடியில் தானே மருமோளை கூட்டம் போட்டிருக்காங்க, இந்த பக்கத்தில் தானே இருக்குது. போயிட்டு வருவோம். வீட்டுக்குள்ளேயே கிடந்தா ஒரு மாதிரி இருக்குது. 2 நாளாக ஆஸ்பத்திரியிலே கிடந்தாச்சு. அதுக்கு பிறகு வந்தோடனே வெளியவே விடமாடிக்க, ஒரேடியாக வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடந்த மாதிரி இருக்குது. அதுக்கு தான் போவோங்க, கொஞ்ச நேரம் போயிட்டு வருவோம். சரித்தே, சூப்பு குடிச்சிட்டு அப்போ சேலையை மாற்றினா மாற்றிட்டு வாங்க. நானும் போய் குளிச்சுட்டு வாரேன், வந்த உடனே போவோம்.
மை டியர் சொந்தங்களே, நீங்கள் எல்லாரும் எங்கள் மேலே வச்சிருக்கிற பாசத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம வீடியோவை பற்றி ஏதாவது சொல்லணும்னா நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி, குறை சொன்னாலும் சரி, நல்லா இருக்குன்னு சொல்லணுன்னாலும் சரி, நீங்கள் வாட்ஸ்அப் சேனலில் கூட வந்து சொல்லலாம். நான் சேனலோட லிங்க்கை கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன், பின் பண்ணி வச்சுருப்பேன். அதிலிருந்து நீங்கள் வந்து சேனலில் பாருங்கள். உங்களுக்கு ஒரு குட் மார்னிங் மெசேஜ் அனுப்பணும், குட் நைட் மெசேஜ் அனுப்பணுன்னாலும் நீங்கள் அதில் வந்து அனுப்புங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவில் ஏதாவது தப்பு இருந்தாலும் நல்லது இருந்தாலும் நீங்கள் எங்ககிட்ட சொல்லலாம். வாட்ஸ்அப் சேனலில் வந்து சொல்லுங்கள், கமெண்ட்டில் இருக்கும், வந்து சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நாளாக நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஆதரவுக்கு நன்றி. இந்த வீடியோவை தாண்டியும் நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸாக சகோதரிகளாக இருக்கலாம். அதுக்கு தான் சொல்லுதேன், வாட்ஸ்அப் சேனலில் வந்து பாருங்க. நன்றி, மீண்டும் வருக. மானா மதுர மாமர கிளையிலே பச்சை கிளி ஒன்று கேட்டது கேள்வி என்ன? என் கண்ணு ரொம்ப அழகா, என் ரெக்க ரொம்ப அழகா, இந்த கேள்வி என்ன கேட்டா என்ன நான் பாடுவேன். ஊ லலலா, ஊ லலலா, ஊ லலலலலலலலா. எப்போ இங்கே பாட்டு போட்டியா நடக்கு? ஐயா வாங்க வாங்க வாங்க, நீங்களே எப்போ வந்தீங்க? நாங்கள் வந்து 140 வருஷம் ஆயிட்டுமா. ஐயோ உட்காருங்களே, வந்தவங்க நின்றுக்கிட்டே இருக்கீங்க, வீடு வேற குப்பையா கிடக்கே. அது பரவாயில்ல டி, இருக்கட்டும். தினம் நல்லா சுத்தமாக வச்சிருப்பேங்க்கா, இன்னைக்கு தான் குப்பையா கிடக்கு. ஐயோ நீங்கள் வேற நிற்கீங்களே, உட்காருங்களே. பரவாயில்ல டி, விடு, வீடுன்னு அப்படித்தான் இருக்கும். லட்சுமி அக்கா உட்காருங்களே, மாலை உட்காரு, நெட்டச்சி உட்காரு டி. இருக்கட்டும் டி, நம்ம வீடு தானே, இன்னொரு நாளைக்கு வந்து உட்காருதோம். மகளிர் குழு கூட்டம் இருக்குல்ல, அதான் நீ வாரியான்னு கேட்டுட்டு போவோன்னு வந்தோம். கூட்டம் இருக்காக்கும், வாரேன், நானும் வாரேங்க்கா. அப்போ கதவு பூட்டிட்டு வா, போவோம். சோறு அடுப்பில் வச்சிருக்கேன், ஒத்த ரோசா வடிச்சு வச்சுட்டு வாரேன். நீங்கள் முன்னால் போய்கிட்டே இருங்க, நான் பின்னாலே வந்துடுறேன். சரி டி, நாங்கள் போகிறோம், நீ பின்னாலே வான்னு. வீட்டை என்னட்டு இப்படி போட்டு வச்சிருக்கா, குழுவு குடி மாதிரி கிடக்கு. எனக்கெல்லாம் வீட்டை இப்படி போட்டால் பிடிக்கவே பிடிக்காதுக்கா. சுத்தமாக இல்லைன்னா கோவம் தலைக்கு ஏறிடும். வீட்டில் நிற்கவே இடத்த காணும். இவன் நல்ல ஜாலியாக கட்டலில் உட்காந்துக்கிட்டு ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்கா. எங்கள் மாமியாரெல்லாம் வீடு இப்படி கிடந்துச்சுன்னா அவ்வளோதான், பூசணிக்காய் வீசுகிற மாதிரி என்னைய தலையை சுற்றி தூக்கி வீசிடுவாங்க. ஐயோ கடவுளே, வீடு சுத்தமாக இருக்கும்போதெல்லாம் ஒரு ஈ காக்கா கூட வீட்டுக்கு வந்து பார்க்காது. வீடு இன்னைக்கு பார்த்து இவ்வளோ கேவலமாக கிடக்கு. இன்னைக்குன்னு 3 பேரும் மொத்தமாக வந்து நிற்காளுங்க. இவளுக்கு என்னை பற்றி என்ன நினைப்பாளுங்க? சை. ஏல கோழி முருகா, நீ இன்னும் ஊருக்கு போலையா? இங்கனதான் சுத்திக்கிட்டு அலையுதியா? ஊருக்கு எங்க போக? எங்க அக்கா தான் உடம்படிக்காளே, ஒரு வாரம் இங்கதான் இருக்கணும்னு புடிச்சு வச்சுட்டா, அதான் இங்கேயே கிடக்கும். நீ தான் 1 மாசம் ஆனாலும் உங்க அக்கா வீட்டுல பெசாட்டுக்கு கிடப்பியே, பிற என்ன சளிச்சுக்கிட்டு சொல்லுதே? நான் இருக்கிறது பெருசு கிடையாது, என் பொண்டாட்டி இருக்கணும்ல, அவளை வான்னு கூட்டிட்டு வந்துட்டேன். இப்போ 1 வாரம் இருக்கணும்னு வேற சொல்லியாச்சு. இன்னும் என்னெல்லாம் முணங்க போறாளோ தெரியல. அதெல்லாம் ஏமாத்தி பிறக்கி இருக்க வையில. மங்கம்மா வேற உடம்பு சரியில்லாம கிடக்கா, கூட 2 ஆள் இருந்து அவளை பார்த்தா நல்லா தானே இருக்கும். ஆமா முருகேசண்ணே, நீங்க சொல்றது கரெக்டு தான். என்னல பொசுக்குன்னு அண்ணன்ட்ட அன்னைக்கு உன் பொண்டாட்டிட்டு நல்லா முருகேச மாமான்னு சொல்லிக்கிட்டு இருந்த, மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? இப்ப திடீர்னு அண்ணன்னு சொல்லுதே. அது அன்னைக்கு என் பொண்டாட்டி முன்னால உங்களை விட்டு கொடுக்க கூடாதுன்னு முருகேச மாமான்னு, அதுக்குன்னு அப்படியே சொல்லிக்கிட்டு அலைய முடியுமா? நீங்க என்ன எனக்கு மாமாவா? ஏல ஒரு பேச்சுக்காவது மாமான்னு சொல்லலாம்ல, அப்பந்தானே எனக்கும் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். சரி மாமா, உங்களுக்காண்டி சொல்லுதே, சரியா? அப்படி சொல்லு மச்சினனே. மச்சினனா? ஆமா, நான் உனக்கு மாமான்னா நீ எனக்கு மச்சினன் தானே. சரி மாமா, நான் போயிட்டு வரேன். எங்க தூரமா கிளம்பிட்ட? அக்காவுக்கு டாக்டர் எழுதி கொடுத்த மாத்திரை நேற்று 1 மட்டும் இல்லை, ஸ்டாக் இல்லை, நாளைக்கு வந்து வாங்கிக்கோங்கன்னாங்க. நேற்று சாப்பிட்றதுக்கு மட்டும் நேற்று கொடுத்துட்டாங்க. இன்னைக்குள்ள மாத்திரை இப்போ தான் வரும், அதனால போய் வாங்கிட்டு வரணும். மங்கம்மாக்கு மாத்திரை வாங்கவா? நானும் வரல, வா போவோம். ஏட்டி சில்பா, உன்னைய ஆளையே பார்த்து ரொம்ப நாள் ஆயிட்டே. ஊருக்கு போயிட்டோம்ல டி, இப்போ நான் வந்தேன். அமெரிக்கா எப்படி இருந்துச்சு?
அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா ரொம்ப போர் அடிச்சுது. வீட்ல உள்ள ஆட்கள் எல்லாம் பார்க்காம எரிச்சலா இருந்துச்சு. அதனால திரும்பி வந்துட்டோம். இந்த மது பிள்ளை அமெரிக்காவுக்கு போயிட்டு வரும்போது எல்லாருக்கும் ஒன்று சாக்லேட்டு அது இதுன்னு வாங்கிட்டு வந்துச்சு. நீ என்னதுமா வாங்கிட்டு வந்த? வேலைக்கு போற அவசரத்துல ஒன்று வாங்கிட்டு வரலட்டி. அடுத்த தடவை போனா வாங்கிட்டு வரேன். நீ அடுத்த தடவை அமெரிக்காவுக்கு போய் சாக்லேட் வாங்கிட்டு வர வரைக்கும் நாங்கள் இருக்கவா? சரிம்மா, அதெல்லாம் விடு. பின்னால ஒரு ஆள் ரொம்ப நேரமா நின்றுட்டு இருக்காரு. இளிச்சக்கா புருஷன், என்னன்னு கேளு. அண்ணாச்சி, என்ன விஷயம்? எதுக்கு இப்படி எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? ஏமா ரேஷன் கடையில் பொருள் எல்லாம் வந்துட்டாமா, அதுக்கு தான் உன்கிட்ட கேப்போன்னு நிக்க. வந்துட்டேன் அண்ணாச்சி. இன்னைக்கு 9ஆம் தேதி ஆயிட்டு. வந்து எல்லாத்தையும் வாங்கிக்கோங்க. சரிம்மா, இன்னைக்கு தான் எனக்கு லீவு, அதனால இன்னைக்கு வந்து வாங்கிடலான்னு பார்த்தேன். நான் வாரேம்மா, வீட்டில் போய் பைய கார்டெல்லாம் எடுத்துட்டு வாரேன். சரி அண்ணாச்சி, எப்பனாலும் வாங்க. கடையில கூட்டமே கிடையாது. எல்லாம் 3ஆம் தேதி 4ஆம் தேதியே எல்லாம் பொருளுக்கு அடிச்சுக்கிட்டு காலி பண்ணிடுவாங்க. அதுக்கு பிறகு கடை சும்மா தான் கிடக்கும். சரிம்மா, நான் வாரேன். சரி டி, நான் கடைக்கு கிளம்புதே. நீ எங்க தூரமா போற? நாங்க அந்த மகளிர் குழு கூட்டம் நடக்கல, அதுக்கு போறோம். மரத்தடிக்கு தான். சரி, நானும் முடிஞ்ச மகளிர் குழுவுல சேருதே. உன்னையும் சேர்த்து விட்டுறவா? தலைவிய கட்ட சொல்லவா? வேண்டாம் வேண்டாம், எங்க மாமியார்கிட்ட கேட்டுட்டு சொல்லுதே. நீங்க அவசரப்பட்டு எதுவும் சொல்ல தேவையில்லை. நீ போ, நான் பாத்துக்கிடுதே. சரி டி, நான் போயிட்டு வாரேன். ஆட்டோ, நானும் கடைக்கு போறேன். அத்தை பாட்டி, உடம்பு சரியில்லாம ஆஸ்பத்திரியில கிடந்தீங்களாம்ல, என்னால பார்க்க வர முடியல அத்தை பாட்டி. ஊர்ல போய் மாட்டிக்கிட்டேன், மன்னிச்சிருங்க. என்ன பரவாயில்ல டி, அதுக்கு என்ன, அதை நல்லபடியாக பிழைச்சி வந்துட்டோம்ல. நீ ஊருக்கு போயிருக்கேன்னு லட்சுமி அன்னைக்கே சொல்லிட்டா. இப்போ உடம்பு பரவாயில்லையா அத்தை பாட்டி? நல்லா இருக்கம டி. அதான் இந்த பக்கத்தில் இருக்கிற ஒத்த ரோசா ஒருத்தி இருக்காளே, எம்மா சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுன்னு உயிரை போட்டு வாங்குதா. இப்படி ஒரு மருமக கிடைக்கிறதுக்கு நீங்க கொடுத்துல வச்சிருக்கணும். அவளை போய் ஏசுதீங்க. ஏசல டி, அவள் என்னைய சாப்பிட வச்சுக்கிட்டே இருக்கான்னு பெருமையாக சொல்லுதேன். கூட்டம் கூட்டம்னாக கூட்டத்தை காணும். நம்ம ஒரு 7 பேர் தான் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் யாரும் வரலையே. கூட்டத்துக்கு ஆள் வரும். தலைவியக்கா தானே வரணும். அவங்க என்னைக்குமே லேட்டாக தானே வருவாங்க. கடைசியில் மாலாக்கா தான் வேலைக்கு போக முடியாமல் போயிட்டு. நம்மளும் நல்லா படிச்சிருந்தோம்னா ஒரு நல்ல வேலைக்கு போயிருக்கலாம். நான் 5ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் எங்கள் கிளாஸில் ஒரு இங்கிலீஷ் புக்கு கீழே கிடந்திருக்கு. நான் தெரியாமல் அந்த புக்கு மேலேயே ஏறி மிதிச்சிட்டேன். அப்போமே என் ஃப்ரெண்டு சொன்னான், இங்கிலீஷ் புக்கு மேலே ஏறி மிதிச்சிட்டியே, உனக்கு இன்னமும் படிப்பே வராதேன்னு சொன்னான். அவள் சொன்ன மாதிரியே ஆயிட்டு. அன்னைக்கு மட்டும் நான் புக்கு மேலே ஏறி நிற்காமல் இருந்திருந்தேன்னா இன்னைக்கு நான் நல்லா படித்து ஒரு கலெக்டராக ஆயிருப்பேன். நினப்பு தான் பொழப்ப கெடுத்துச்சான். நான் மட்டும் இந்த ஊருக்கு கலெக்டராகி வந்திருந்தேன்னா உன்னை மாதிரி சில்வண்டுகள்லாம் என் முன்னால் நின்று பேச முடியுமா? நீ இப்போ புக்கு மேலே ஏறி நின்ன ஒரே காரணத்தினால தான் நீ இப்போ கலெக்டர் ஆகலை. இல்லைன்னா நீ கலெக்டர் ஆயிருப்ப. ஆமாம், டெஃபினெட்லி. சரி, சண்டை போடாதீங்க டி. நானும் தான் 2ஆம் கிளாஸோட படிப்பை நிறுத்திட்டேன். எங்கள் அம்மாவும் எவ்வளவோ அடிச்சு பார்த்தாங்க. நான் தான் கேட்கவே இல்லையே. அப்படியே படிப்பு போயிட்டு நல்லா படிச்சிருந்தா ஒரு நல்ல வேலைக்கு போயிருக்கலாம். இந்நேரத்துக்கு கை நிறைய சம்பாதிச்சிருக்கலாம். யாரையும் எதிர்பார்க்காம நல்லா ஜாலியாக இருந்திருக்கலாம். படிக்கலைன்னா என்ன, அதையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. எல்லாரும் சேர்ந்து வீட்டில இருந்து ஏதாட்டும் ஒரு வேலை பார்க்க வேண்டியதானே. அதான்க்கா நானும் சொல்லுதேன். என்னைய மாதிரி எல்லாரும் டீசன் எடுங்க, டீசெண்டாக இருங்க. ஏம்மா தாயே, ஆளை விடுமா. உன் டீசன் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். இந்த டீசன் கீசன்லாம் வேண்டாம் டி. நம்ம ஊரில் ஒரு தோட்டம் ஒன்று விலைக்கு வருது, அதை வாங்கி எல்லாரும் சேர்ந்து கூட்டமாக விவசாயம் பண்ணுங்களேன். அப்படியா? யார் வீட்டு தோட்டம் விலைக்கு வருது? இளிச்சக்கா, நீங்கள் கொடுக்குற ஐடியா நல்லா தான் இருக்கு. ஆனால் தோட்டம் வாங்குறதெல்லாம் சும்மாவா? அதுக்கெல்லாம் எவ்வளோ துட்டு செலவாகும்? யார் வீட்டு தோட்டம் என்னன்னு தெரியல. தலைவர் என்னாச்சு அன்னைக்கு சொன்னார், அதைத்தான் உங்கள்கிட்ட சொல்லுதே. யார் வீட்டு தோட்டம் என்ன ஏதுன்னு விசாரிப்போம். கொஞ்சம் குறைச்சி பேசி வாங்குங்க. வாங்கிட்டு எல்லாம் சேர்ந்து வேலை பார்த்து விவசாயம் பண்ணுங்க. வர்ற லாபத்தை ஆளுக்கு கொஞ்சம் பிரித்து எடுத்துக்கோங்க. காத்துட்டு வருமானம்னாலும் நம்ம சொந்த வருமானமாக இருக்குமே. இதுக்கு தான் ஒரு இளிச்சவ வேணுங்கிறது. இவ தான் கரெக்டான நேரத்தில் நல்ல ஐடியாலாம் கொடுப்பா. எனக்கெல்லாம் சம்மதம்ப்பா. நான் வாரேன். விவசாயம் பண்ணி நல்லா சம்பாதிக்கலாம். நான்லாம் பிறந்ததுலேருந்தே ரெடி தான். நான் எப்போனாலும் வருவேன். நான் மட்டும் என்ன தக்காளி தொக்கா? நானும் தான் வருவேன். என்னையும் சேர்த்துக்கோங்கம்மா. சரி இளிச்சக்கா, அப்போ எல்லாரும் ஆர்வமாக இருக்காங்க. யார் தோட்டம் என்ன ஏதுன்னு கொஞ்சம் பேசி விடுங்களேன். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வாங்க முடியுமான்னு பார்க்கோம். துட்டுலாம் ரெடி பண்ணணும்ல. சரி டி, இடம் இருக்குன்னு தலைவர் என்னாச்சு தான் அன்னைக்கு சொன்னார். இருக்கா வித்துட்டான்னு தெரியல. முதல்ல அவர்கிட்ட கேட்டுட்டு எந்த இடம் என்னன்னு பார்த்து சொல்லுதே. சரியா? எப்படியும் வாங்கிடுவோம்.
கூட்டம் இருக்குன்னாங்க. வீட்டில் வேலையெல்லாம் அப்படியே போட்டுட்டு வந்து இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கு. தலைவி அக்காவை காணும். அவங்க எப்போ வருவாங்களாம்? நாங்கெல்லாம் சோறே பொங்கலை தெரியுமா? வீட்டுக்கு வந்திருக்கிற விருந்தாடியே சோறு பொங்க போட்டு வந்திருக்கோம். நாங்கள் கேள்விப்பட்டோமே, கோழி முருகண்ணன்னு அவங்க வீட்டுக்காரமாவும் வந்திருக்காங்களாம்ல. ஆமாக்கா, அத்தையை பார்க்கணுன்னு ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டாங்க. எங்கள் வீட்டுக்காரர் தான் ஃபோன் அடித்து சொல்லியிருக்காரு. அவங்க வந்தாங்க, அதான் ரொம்ப நாள் கழித்து வந்திருக்காங்கல்ல, ஒரு வாரம் இருந்துட்டு போங்கன்னு அத்தை இருக்க வச்சுட்டாங்க. சொந்த பந்தமெல்லாம் அப்பப்போ வந்துட்டு போகணும். எல்லாம் பார்த்து வச்சு இருந்தால் தான் நம்ம பிள்ளைகளுக்கு அவங்கள தெரியும். அவங்களும் நம்ம கூட ஒன்றாமன்னா இருப்பாங்க. விட்டுட்டு அப்படியே தள்ளியே இருந்தால் என்ன கதை? இனிமே விட மாட்டேன் டி. அவள் வந்துட்டு போகிறாள்ல, இன்னும் கொஞ்ச நாள் கழித்து நம்ம எல்லாரும் அங்கே போவோம். அப்படியே போய் வந்து இருக்க வேண்டியதான். அத்தை பாட்டி, அந்த ஊர் நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கீங்கல்ல, உங்கள் ஊருக்கு போகும்போது என்னைய கூட்டு போங்கன்னு. என்னையும் கூட்டு போங்கம்மா. எல்லாரும் சேர்ந்து போவோம். ஏல ஆரஞ்சு மண்டையா, என்ன இந்த பக்கமாக வார? ஏக்கா நீங்க எல்லாரும் கூட்டத்துக்கா வந்திருக்கீங்க? ஆமாம் தம்பி, கூட்டத்துக்கு தான் வந்திருக்கோம். எப்போ ஆரம்பிப்பாங்க? தலைவிக்கு எதுவும் சொல்லி விட்டாங்களா? ஆமாக்கா, தலைவி அக்காவுக்கு உடம்பு சரியில்லையாம், லேச தலை வலிக்காம். அதனால இன்னைக்கு கூட்டம் வேண்டாம், நாளைக்கு போட்டுக்கிடுவோன்னு சொல்லிட்டாங்க. என்ன இப்படி சொல்லுதீங்க? நாங்கள் வீட்டில் வேலையெல்லாம் போட்டுட்டு இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கோம். அவங்க என்ன வரலங்காக? தலைவலிக்கு கூடயம்மா கூட்டத்தை நிறுத்துவாங்க? எனக்கு அதெல்லாம் தெரியாதுக்கா, அவங்க சொன்னாங்க, அதைத்தான் நான் வந்து சொல்லுதேன். போயிட்டு வரேன். விளங்காத பொம்பளையெல்லாம் இருக்கு. ஏட்டி அவங்க சம்மந்தியம்மா பின்னால் உட்காந்துருக்காங்க. அவங்கள பார்த்து விளங்காத பொம்பளைங்க, பிறகு கோவம் வந்துட போகுது. ஐயோ ஆமா அத்தை பாட்டி, தெரியாம சொல்லிட்டேன். விடு, அவளுக்கு கேட்டிருக்காது. இன்னும் அப்படி பேசாதே. ஆ சரி. அப்ப எல்லாரும் வீட்டை பார்த்து போக வேண்டியதானா? அதான் கூட்டம் கிடையாதுன்ட்டாங்கல்ல, வீட்டை பார்த்து போவோம். என்ன வாழ்க்கடா இது? ஒரு நாள் நல்லா போச்சுன்னா மிச்சம் இருக்கிற 30-31 நாளும் ஒப்பாரி வைக்கிற மாதிரி தான் போகுது. கடவுள் நம்ம விதியை எழுதும் போது மட்டும் நல்ல முக்காவாசி தூக்கத்தில் இருந்திருப்பாருன்னு நினைக்கேன். எதுக்கு ராத்திரி நடுராத்திரி பூரா முழிச்சு உட்காந்துக்கிட்டு தூக்கத்தில் எழுதணும்? நல்லா தூங்கி முழிச்சு எந்திரிச்சு காலையில் ஃப்ரெஷ்ஷாக நம்ம விதியை எழுதியிருந்தாருன்னா நம்மளும் இப்போ ஓஹோன்னு ராஜாராணி மாதிரி இருந்திருக்கலாமே. என்ன லட்சுமி புலம்பிட்டு கிடக்க? என்ன செய்ய, எல்லாம் என் தலையெழுத்து. இப்படியே புலம்புற மாதிரி ஆயிட்டு. நம்ம ஒன்று நினச்சா கடவுள் ஒன்று நினைக்கி. என்ன செய்ய, எதுவுமே ஒழுங்காவே நடக்க மாட்டேக்கி. இப்ப என்னது உனக்கு ஒழுங்கா நடக்கல? என்னதுங்க ஒழுங்கா நடந்துச்சு? எதையாவது ஒன்று சொல்கிறதுக்கு எதுவுமே நடக்காது. என் வாழ்க்கையே இப்படித்தான் இருக்கு. இப்ப என்னதான் பிரச்சனை உனக்கு? எங்கள் அப்பா அப்பவே பண்ணையார் மகனை கட்டிக்கோன்னு சொன்னாரு. நான் கேட்டேனா?